தஞ்சாவூரில் தற்குறி சின்ன தத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டமாக. எதுக்கிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னு கேட்டாக்கா, மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது, காவிரியில் தண்ணீர் திறந்து விட கோரி தமிழக அரசிற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாங்களாடே. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டிற்கும் தமிழனுக்கும் நல்லதே செய்யாத ஒரு கட்சி யாருன்னு கட்சினா திமுக தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதுவும் மேகதாது பற்றியோ இல்லை காவிரி நீர் பற்றியோ பேச தகுதியற்ற ஒரு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்னு சொன்னாக்கா அது திமுக தான். இன்றைக்கி தமிழர்கள் மீன் பிடிக்க சுதந்திரமாக போக முடியலன்னா அதுக்கு காரணம் இந்த திமுக தான். கட்சி தீவை தாரே வாத்துக்கு. அதே போல் தான் இன்றைக்கி நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவில் தண்ணி கொடுங்க சார், தண்ணி கொடுங்க சார்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அவங்ககிட்டயும் மாறி மாறி கெஞ்சக்கூடிய நிலைமைக்கு காரணம் இந்த திமுக தான். திமுக என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ, எப்போ வந்துட்டு அந்த அண்ணாதுரை முதலமைச்சரானோ அன்றைக்கி கட்ட ஆரம்பித்த அணையை அப்போ மூடிட்டு இருந்துட்டீங்கடா. இப்போ போராட்டம் வேறு பண்ணுறீங்க. அப்போ மூடிட்டு இருந்துட்டான் திமுக காரன், மொத்த பேர் மூடிட்டு தான். நம்ம கலைஞர், ஏன்னா கலைஞர் அப்போ தான் பொதுப்பணித்துறை அமைச்சர். அப்போ இந்த 2 பேரும் அன்றைக்கி மூடிட்டு இருந்த வெளியே அவன் அணையை கட்டி முடிச்சிட்டான். அணையை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு பள்ளி இழிச்சிக்கின்னு இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சதுனால இன்னொரு 2 அணையை கட்டினான். இவனுக்கு கேட்கவே இல்லை. அப்பார்ப்பாட்டம் போராட்டம் எதிர்ப்பே தெரிவிக்கலை. இப்படி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி அந்த எதிர்ப்பு அப்போ தெரிவிக்காத காரணத்தினால 3 அணையை கட்டி முடிச்சுட்டு இன்றைக்கி தண்ணிக்கு பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு நம்மளை தள்ள வச்சது யாருன்னா இந்த திமுக. அதனால் நீ எல்லாம் காவிரியை பற்றியோ மேகதாதை பற்றி நீ பேசலாம் தகுதியே கிடையாது உனக்கு. அது மட்டும் இல்லாமல் மேகதாதில் அணை கட்டலைன்னு சொன்னால் நமக்கு தானாகவே 80 டிஎம்சி தண்ணி வரும். யார்? இந்த கர்நாடகாக்காரன் அந்த 3 அணையை திறக்கலாம் கூட பரவாயில்ல. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெஞ்சதுனால 80 டிஎம்சி தண்ணி நமக்கு தானாக வந்துடும். ஏன்னா அந்த எல்லையிலேருந்து இந்த எல்லைக்கு இருக்கக்கூடிய தூரத்தில் எந்த அணையுமே கிடையாது. அது பிடிக்காம தான் இன்றைக்கி இந்த ராகுல் காந்தியோட காங்கிரஸ் அரசு, கர்நாடக அரசு என்ன பண்ணுறான்னாக்கா, அந்த 80 டிஎம்சி தானாக போயிடக்கூடாது தமிழ்நாட்டுக்கு. அந்த 80 டிஎம்சிக்கும் நாம் அவங்ககிட்ட கையேந்தி நிற்கணுங்கிறதுக்காக தான் அந்த மேகதாதுல அணையை கட்டுறான். இந்த மேகதாது அணை என்பது நமது எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடியது, தமிழ்நாடு எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல அவன் அணையை கட்டிட்டானா தானாக வரக்கூடிய அந்த 80 டிஎம்சி தண்ணி கூட வராது. அப்போது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கணும்னு நினைக்கிறது காங்கிரஸ் அரசு, இந்த ராகுல் காந்தி அரசு. அவங்கள கண்டிக்க துப்பு கிடையாது, அவங்கள கேள்வி கேட்க வக்கு கிடையாது. ராகுல் காந்தி வந்தார்ல, கோ பேக் ராகுல்னு சொல்ல வேண்டியதான்டா. அவன் தண்ணி குடிக்கல. இந்த திமுக சொல்லியிருக்கலாம்ல, இந்த தாவேகா சொல்லியிருக்கலாம்ல, இந்த விசிகா சொல்லியிருக்கலாம்ல, இந்த கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கலாம்டா. வெளியே போடா ராகுலே, எங்களுக்கு தண்ணி தராத காங்கிரஸ் அரசாங்கத்தோடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுலே வெளியே போடான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்டா சொல்லலை? சுயநலம் பிடிச்சவன்டா நீங்கள் மொத்த பேருமே. சுயநலம் பிடிச்ச அயோக்கிய பயலுங்க. உங்களால் தமிழ்நாட்டுக்கு, இந்த திமுகவால் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் நடக்காது, கெடுதல் தான் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க. யாருக்கு? 3 அணையை கட்ட விட்டு கர்நாடகாவுக்கு நன்மை செஞ்சுருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 10க்கும் மேற்பட்ட முக்கிய கார் தொழிற்சாலைகள் இன்றைக்கி ஆந்திரா போயிடுச்சு. அப்போ நீ யாருக்கு நன்மை செய்கிற? புரியுதா மக்களே? இவனுங்க தமிழனுக்கு மட்டும் நன்மை செய்ய மாட்டானுங்க இவனுங்க திமுக காரணம். மற்றபடி கர்நாடகாவுக்கு செய்வானுங்க, ஆந்திராவுக்கு செய்வானுங்க. அது ஏன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.